கண்டிப்பாக. இந்த வழிபாடு பார்த்தீங்கன்னா, இந்த மாடனுக்கு பிடித்ததுன்னு பார்த்தீங்கன்னா, அசைவ வழிபாடு. அந்த வெட்டுறது, அந்த பலி கொடுத்தல்னு சொல்லுவோம். அந்த பலி கொடுத்தல் வழிபாடு அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்க. இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பில்லி, சூனியம், ஏவல் இது சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் யாருக்கு எங்க வேணா இருக்கட்டும், எந்த நாட்ல வேணா இருக்கட்டும். ஆனா இந்த சுவாமி கோவில்ல மட்டும் தான் அவங்களுக்கு ஒரு நிவர்த்தி அப்படிங்கிறது இந்த சொள்ளமாட சுவாமி கோவிலில் மட்டுமே அப்படிங்கிறது இங்க சொல்லலாம். இவங்களுக்கு இந்த செய்வன வச்சிருப்பாங்க முன்னாடி. முன்னாடி பார்த்தீங்கன்னா, புத்தி பேதலிச்சதுன்னு சொல்லுவாங்க. நான் பார்த்துருக்கேன். சொள்ளமாட சுவாமி கோவில்ல புத்தி பேதலிச்சவங்கள அந்த சங்கிலியால் கட்டி ஒரு இத்தனை நாட்கள் பௌர்ணமி வரப்போறதுக்கு முன்னாடி அமாவாசை முதல் பௌர்ணமி நாள் இத்தனை நாள் அந்த சுவர்ல வந்து கட்டி வச்சிருப்பாங்க. நாங்க பார்த்துருக்கோம். அது நிவர்த்தி ஆகுமானா நிவர்த்தி ஆகும். அவ்வளோ பெரிய அந்த மண்ணிற்கு அந்த மகிமை இருக்குதானா மகிமை இருக்குது. நீங்க அந்த கோவிலோட விபூதின்னு பார்த்தீங்கன்னா, இடுகாட்டிலிருந்து எடுத்துட்டு வரக்கூடிய அந்த சாம்பல் தான் அங்க வந்து விபூதியாகவே தருவாங்க. சாதாரணமே நம்ம விபூதி வாங்கணும், பஸ்மம் வாங்கணும்னா எப்படி இருக்கும்? நல்ல வெள்ளை நிறத்துல இருக்கும். நீங்க அந்த சுடலமாட சுவாமி கோவில்ல கொடுக்கக்கூடிய விபூதிய பார்த்தீங்கன்னா, சிவலப்பேரியில வந்து இடுகாட்டிலிருந்து எடுத்துட்டு வரக்கூடிய அந்த சாம்பல் நிறமானது அங்கு விபூதியாக கொடுப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு முறை எடுப்பாங்களாம். அந்த மண், அந்த விபூதிங்கிறது அவ்வளோ புனிதமானது அப்படிங்கிறது சொல்லுவோம். இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, அந்த விபூதிய எடுத்துட்டு போய் நம்ம வீட்டு வாசல்ல அந்த மாசம் ஏதாட்டி ஒரு நாள்ல வீட்டு வாசல்ல அந்த தூவுறது, வைக்கிறது அப்படிங்கிற மாரி கண்டிப்பாக செய்றாங்க. அவ்வளோ ஒரு பவர் அப்படிங்கிறது அந்த விபூதிக்கு இருக்குது. அந்த கோவில்ல அந்த பகவான் அத செய்றாரான்னா, கண்டிப்பாக செய்றாருன்னு சொல்லலாம்.